அன்னுடைய நெற்றின் கண் மேலுனால் உட்பட செய்யப்பட்ட அகோர விளம்பரத்தில்
தங்கள் பற்றி உன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பூதப்படைகள் அநேக அடே பூதப்படைகளே அடிக்குள் வந்த ஆயுதம் சொல்லுங்க. அடிக்குள் அடிச்சு 1000 அகப்பட்டது எவ்வாறு குதிக்கிறதோ தன்னை அஸ்தகிரி அஸ்தகஜ அஸ்தம நாகத்தை ஆட்டிதான் பம்பரமோ அண்டத்தில் நபர்களை தலையோடு தலைமுட்டி அற கொடுத்து ஓட்டிடுவேன். கஷ்டமில்லாமலே அந்த பரதகட்டம் முழுவதும் என் கைகளால் கண்டெடுத்தான். கடலையும் ஜலம் உண்டு காணாபடிகள் என்றால் கருமேகத்தில் தான் புய்வேன். சேர்ந்து தொந்தரவில்லாமல் வைப்பேன். தோறாத தவிர்த்து திக்கு பலர்களை தொய்து கட்ட செய்வேன். இஷ்டம் போல் ஆகாயத்தில் இடிகளை என் காலினால் எந்திவன் வந்து போல எதிரி இருந்தால் மதிய கலக்கன் இடியடி சாமி சொல்வார்.
8 கிரிகளும் 8 யானைகளும் 8 நாகத்தையும் பம்பரமும் நாகத்தையும் ஆட்டி வைப்பேன். தேவதை பிடித்து கன்னத்தில் கையில் கெஞ்சிற்றும் இந்த மதகண்டம் முழுவதும் கையினால் பெற்றிருப்பேன். கடலில் ஜலம் முழுது உண்டு காணாவிடி எழுதுவதையும் புது விடுப்பேன். கருமை வெட்டி பிடித்து போராட முடியும். சிங்கமாகிய இந்த கொலவனாகிய சிங்கமாகிய என்னை என்னை அழித்தது எனக்கு காரணம் என்ன? எதிரி இருந்துட்டால் சொல் மதியை கலக்குவேன். ஆனால் ஓ தந்தைய சரணோ ஓ தந்தைய உனது சாதம் மைதானம் பற்றி செய்த ஆனால் தந்தையே கண்ணை வீரபத்ரா பாதாள வந்து நம்மளை பாதாள கமலங்களுக்கு செய்த வீரபத்திரன் அநேக பேர் வந்தாங்க. ஆனால் மகனுடைய எதிரும் வீரபத்ரா பாதத்தான் போன் இருந்தான். ஆனால் தந்தையே ஆனால் கண்மணி குமார செல்லமே ஆனால் தந்தையே கமலை ஆதரவாக காலம் வாய்ந்திருப்பாய். ஆள்போல் தயத்து அருகுபோல் நேர்கொடி உன்கில்போல் சுற்றமுடன் இன்னொரு காலம் வாய்ந்திருப்பாய். ஆனால் கண்மணி குமார செல்லமே ஆனால் தந்தையே உன்னை எதற்காக வர வைத்தேன் என்றால் எனக்கு ஒரு வயதாக ஒருவன் இருக்கின்றான். அண்ணவனை ஐப்பதற்காக வர வைத்தேன். ஆனால் தந்தையே கண்மணி குமார செல்லமே வயிறியை வாட்டுவாய் வல்லமையை காட்டுவாய். ஆனால் தந்தையே ஆனால் கண்மணி குமார செல்லமே உனக்கே எதிரி எனக்கு ஓர் வழிவகை இருக்கின்றான். அண்ணவனை அழிப்பதற்காக உன்னை உட்பம் செய்தேன். கண்மணி குமார செல்லமே ஆனால் தந்தையே பகவரைக்க காட்டுவேன் பம்பரம் போல் நாட்டுவேன் பம்பரம் போல் பட்டுக்குள்ள நான் நடித்து நில்லாட்டுங்க ஓட்டுவேன். ஆனால் தந்தையே எப்படி குமார செல்லமே எதிரி உண்டா அல்லவனை யாரையும் காட்டினால் அவனை பல்லு உங்கள் போல அடித்து ஆனால் கண்மணி குமார செல்லமே அக்கன் எந்தன் வாதியே ஆனால் கண்மணி குமார செல்லமே ஆனால் தந்தையே எனக்கோ சக்கராக ஒரு வயிறு இருக்கின்றான். அண்ணவனை பல் உதிரும்படியாக அடித்து வந்தால் அதுக்காக கொடுக்கிறான். ஆனால் தந்தையே அந்த மல்லால் நோக்குதே கண்ட துண்டா மாக்குதே அந்த மல்லால் நோக்குதே கண்ட துண்டா மாக்குதே அந்த அடித்த வாடி தீடு வாடி உயிரை போட்டுதே அந்த அடித்த வாடி ஆனால் தந்தையே எதிரியார் காட்டினால் அந்தத்தை அந்தவரை அதை செய்து வருகிறேன். கண்மணி குமார் செல்வமே தந்தையா
அண்ணவனே நீ எப்படி சொல்லிக்கிட்டாயோ அந்தபடி அவன் சாமி என்றாலும் தெரியும் சரிதான். விடக்கூடாது. அஞ்சாத மேற்குள்ளே பத்து போல இருக்கிறேன். பத்து போல அது முதல் மேலே கண்டால் ஹலோ தந்தையா எப்படி கண்மணிக்கு மறந்தவங்க அண்ணவனை காற்றினால் இளவு மஞ்சள் எப்படி பறக்கின்றதோ அது நண்பரை போல அவனை பறக்க செய்கிறேன். ஹலோ தந்தையே எனக்கோ 3 வரவும் என்னவென்றால் எக்காலத்தில் சாவில்லாத ஒரு வரமும் யாரும் ஜெயிக்கக்கூடாத ஒரு வரமும் ஏகா சொல்லுது 3 வரமும் கொடுத்தால் அப்படி என்றால் நான் என்ன சென்று நிமைக்குள் அதன் செய்து ஆனால் கண்மணிக்கு மறந்தவனே நீ கேட்டபடியே இதோ இந்த நீ எந்த காலத்திலும் உன்னை யாரும் ஜெயிக்கக்கூடாத ஒரு வரமும் எக்காலத்திலும் சாவில்லாதன ஒரு வரமும் ஏகாசுலியாக ஒரு வரமும் இந்த 3 வரையும் தந்திருக்கின்றேன். நீ ஜெயிச்சோடு வர வேண்டும் கண்மணிக்கு மற செல்வனே. யாரும் ஜெயிக்க கூடாது, சாக கூடாது. எல்லாம் அதுவே பண்ணுவாங்க. பண்ணாதீங்க. இப்ப யாரும் இல்லப்பா. இப்ப எதுவும் இல்ல. சத்தியவாங்க மனம் கொண்டு இருங்க. போன இடி என சத்தம் கேட்டவுடன் யாவரும் திகில் அடைந்த அச்சிக்க மந்திரம் எல்லாம் விட்டு அங்கும் இனவும் அங்கும் இங்கு ஓட வைபார்ப்பார்களே. பரிசிப்பேன் சரபரையான பானங்களை வாய் வரிந்து கை கட்டி வணங்கி நிற்க பரிசிப்பேன் தந்தையோடும் வயிறோடும் பலத்தை காட்டி பயப்பட செய்வேன். நீரிடி இதனை கேட்ட யாவரும் அதற்குள்ளாகவே நானே கைமை சலிக்காத பானங்களை தூண்டி அவரை நடனுக்கு செய்வேன். தக்காளி நேரில் கண்டு என் மொழி சாமர்த்தியத்தை கட்டி அதை செய்வேன். தடை இல்லை, புறப்படுகிறேன். வீரபத்திரன் இதே வீரபத்திரனுக்காக 100 ரூபாய் காடிக்கா கொடுக்க வீரபத்திர சுவாமியானவர் அந்த விரிவிட்டிலே குடி தங்கி 1 லட்சமாவாய் வேண்டுவார்.